அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 15வது தேசிய மாநாடு சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஜனவரி 9ஆம் தேதி தேசிய தலைவர் ஹென்றி அவர்களின் தலைமையில் தமிழக அமைச்சர் பெருமக்கள், சிறப்பு விருந்தினர்கள், கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த தொழிலதிபர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கும் திரு வி ஜெயச்சந்திரன், மெட்ராஸ் சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் டாக்டர் ஹென்றி அவர் தான் நம்ம கூட இப்போ இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார்? உங்களுக்கும் தமிழ் இல்லம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார். சார் இப்போ நடக்க இருக்க அந்த 15வது தேசிய மாநாடு பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஆக்சுவலி தமிழகத்தினுடைய தலைநகரமான சென்னையை தலைமையிடமாக கொண்டு பில்டர்ஸ், லேஅவுட் டெவலப்பர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட் ஆகிய தொழில் முனைவோர்களுக்காக கடந்த 2010ஆம் ஆண்டு சங்கமாக துவக்கப்பட்டு 12ஆம் ஆண்டு கூட்டமைப்பாக உருவானது தான் இந்த அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு. தற்பொழுது தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் இந்த கூட்டமைப்பினுடைய கிளைகள் விரிந்து இருக்கிறது. ஆக்சுவலி இது பேன் இந்தியா ஃபோரம், இந்தியா முழுவதும் இதனுடைய கிளைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள்ல இந்த FAIRA அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய கிளைகள் 14 மாநிலங்களிலும், தமிழகத்தினுடைய 38 மாவட்டங்களிலும் இது 4 அடுக்கு முறையா செயல்படுது. நேஷனல் போர்டு, ஸ்டேட் போர்டு, டிஸ்ட்ரிக்ட் போர்டு அண்ட் தாலுக் போர்டுன்னு தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 54,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடப்பது ஜனநாயக அடிப்படையில வழக்கம். ஸோ அந்த வகையில இந்த 2025ஆம் ஆண்டு 8வது தேசிய மற்றும் மாநில குழுவிற்கு தேர்தல் நடைபெற்றது ஜனநாயக அடிப்படையில. சோ தேர்தலில் போட்டியிட்ட சிலர் அவருடைய விருப்ப மனு திரும்ப பெற்றுக் கொண்டதனாலும், வேறு பொறுப்புகளுக்கு மாற்றம் செய்து கொண்டதனாலும் மிகச்சிறப்பான முறையில் இந்த தேர்தல் நடைபெற்று வருகிற 9ஆம் தேதி ஜனவரி 9/1/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவுல சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்திருக்கிற கலைவாணர் அரங்கத்துல நம்முடைய 8வது குழுவினுடைய பொறுப்பேற்பு விழாவும் 15வது தேசிய மாநாடும் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா குறிப்பா எலக்டான தேசிய மற்றும் மாநில குழு பொறுப்பாளர்களும் பேட்ரான் அண்ட் லைஃப் டைம் மெம்பரும் 2000 பேர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் மற்றும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 2000 பேர் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றனர். குறிப்பா இந்த மாநாட்டிற்கு முதல்வருக்கும், துணை முதல்வருக்கும், துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் வருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த மாநாட்டில் பதிவுத்துறை, வருவாய்த்துறை, அங்கீகாரத்துறை, அதாவது ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழே செயல்படக்கூடிய CMDன்னு சொல்லுவோம், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், அண்ட் DTCP நகர் ஊரமைப்பு இயக்குநரகம், அப்புறம் வருவாய்த்துறை, அதாவது பட்டாச்சிட்டா, அடகல் உள்ளிட்ட விவரங்கள், அடுத்து ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, பதிவுத்துறை சார்ந்த திட்டங்கள் சம்பந்தமாக அரசு நடைமுறைப்படுத்தியிருக்கிற திட்டங்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு காணொலியும் வெளியிட இருக்கிறோம். அதே போன்று அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டங்கள் சம்பந்தமாக அங்க ஒரு கண்காட்சி பதாகைகளை அமைக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த துறைகள்ல மனிதனுடைய வாழ்வியல்ல அடிப்படையில உணவு, உடை, உறையுள் என்று சொல்லக்கூடிய இருப்பிடம் இன்றியமையாதது. இதுல இருக்கக்கூடிய அரசு கொண்டு வருகிற அந்த சட்ட திட்டங்கள், நல்ல சட்ட திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம். அதே போன்று மக்களுக்கு பொருந்தாத சட்ட திட்டங்களை எளிமைப்படுத்துவதற்கும், மாற்றி அமைப்பதற்கும், புதிய சட்ட திட்டங்களை கொண்டு வருவதற்கும், குறிப்பா சொல்லணும்னா மக்களுக்கான மகத்தான திட்டங்களையும் ஆகச்சிறந்த அரும்பெரும் திட்டங்களையும் வகுப்பதற்கும், நடைமுறைப்படுத்துவதற்கும், மாற்றி அமைப்பதற்கும், எளிமைப்படுத்துவதற்கும், சேர்ப்பதற்கும், நீக்குவதற்கும் எங்களுடைய கூட்டமைப்பு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு FAIRA அப்படிங்கிற அமைப்பு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மாநில அரசு மாத்திரமல்ல, மைய மாநில அரசுகள், இரு அரசுகளிடையே மக்களுக்கான அடிப்படை தேவைகளில் ஒன்றான இந்த உறையுள் என்று சொல்லக்கூடிய இந்த இருப்பிடம் சார்ந்த சட்ட திட்டங்களை வகுப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் நாங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறோம். நம்ம தமிழீழம் சேனல்ல லேண்டு, வீடு வாங்குறவங்க மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்க பில்டர்ஸ், ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்க எல்லாருக்குமே நெட்வொர்க் வளர்க்க, நாலேஜ் பெற, இண்டஸ்ட்ரியல் அப்டேட்டா இருக்க இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷன்ல லைஃப் மெம்பராக ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களும், இல்லைனா இப்போ நடக்க இருக்கிற இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க FAIRAவை கான்டாக்ட் பண்ணுங்கள்.